ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ், ஒரு காயினை 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 1 டெயில் ஆர் 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ், அடுத்த ஈவெண்ட் அட்லீஸ்ட் 1 டெயில், அடுத்த ஈவெண்ட் 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ். ஸோ 2 ஆர் இருக்குது. அப்போ இதை ஏவாகவும் இதை பியாகவும் இந்த சியாகவும் எடுத்துக்கிட்டா அவன் கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, 11th சம்மு 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது 3 ஈவெண்ட்டுக்கு நான் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத ஒரு நிமிஷம் லைட்டாக எழுதி பார்த்துக்கோங்க சைடில். அப்போ தான் உங்களுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும். ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது தான். ஸோ அதுக்கு ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி. ஓகேங்களா? மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அவன் கேட்டிருக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு வந்து ஏன்றதை எடுக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப், என்ன கேட்டிருக்கான், எக்ஸாக்ட்லி டு கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வந்து 2 ஹெட்டு இருக்கிற மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னா இது மட்டும்தான். ஸோ அப்போ எழுதுகிறேன். சாரி, இந்த ப்ராக்கெட். ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். நான் வந்து ஒரு தடவை எழுதுகிறேன், அடுத்த தடவை இந்த ஃபார்முலாலாம் நீங்களே எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும், நம்பர் ஆஃப் ஏன்றது 3, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. அடுத்தது பின்ற ஈவெண்ட், பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், எதை கெட் பண்ணணும், அட்லீஸ்ட் 1 டெயில். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1 டெயில்னா குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும். 2 பூ இருக்கலாம், 3 பூவும் இருக்கலாம். ஸோ அப்போ பூவே இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே வரும். ஸோ அப்போ பின்றதில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பூ இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அட்லீஸ்ட் 1ன்றப்ப 2 பூ இருந்தாலும் ஓகே தான். அதே இது அட்லீஸ்ட் 1ன்றப்ப 3 பூ கூட இருக்கலாம். ஸோ மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 7 வரும். நம்பர் ஆஃப் பி வந்து 7. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 7/8, நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? அடுத்தது சின்ற ஒரு ஈவெண்ட். கெட்டிங் என்ன கொடுத்துருக்கான், 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து 2 ஹெட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 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 அவ்வளோதான். 1 2 3 மொத்தம் 3 தான் இருக்குது. அடுத்தடுத்து 2 ஹெட்டு. ஸோ அதை எழுதுகிறேன். HHH HHT THH. நம்பர் ஆஃப் சி வந்து 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவும் இருக்கா? ஸோ இது ஏ, இது பி, ரெண்டுக்கும் காமனாக எதுவும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் காமன். ஸோ ஹச்டி இருக்குது, ஹச்டிஹெச் இருக்குது, டிஹெச்ஹெச் இருக்குது. ஸோ அப்போ ஏல இருக்கிறது தான் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. அதை அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்ப அதுவும் 3/8. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிக்கும் சிக்கும். இப்போ பாருங்கள், பியில் 7 இருக்குது, சியில் 3 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதுல எது காமனாக இருக்குன்னு ஹச்ஹெச்டி இருக்குது, டிஹெச்ஹெச் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 3மே ஹச் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே 3 ஹச்சுமே இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டுமே பிக்கும் சிக்கும் காமன், இது 2 தான். ஸோ அதை தான் எழுத போகிறேன். ஹச்ஹெச்டி, டிஹெச்ஹெச். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றது நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. சி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? ஸோ சியில் 3 ஹச், 2 ஹச்டி, 1 டிஹெச்ஹெச் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் தான். ஸோ 2 மட்டும்தான். ஓகேங்களா? ஹச்ஹெச்டி இருக்குது, டிஹெச்ஹெச் இருக்குது. ஸோ அப்போ இது 2ம், அதாவது இது 2ம் தான் ஏக்கும் சிக்கும் காமன். ஸோ அப்போ அதை எழுதலாமா? ஹச்ஹெச்டி, டிஹெச்ஹெச். அதாவது பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருந்துச்சோ அதே தான் ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்றப்ப 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏன்றப்ப 2/8. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் நமக்கு ஏக்கும் சிக்கும் எது காமனாக இருக்கோ அதை வந்து பியில் செக் பண்ணால் அது வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது எனக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா ஹச்ஹெச்டி இருக்குது, பிலேயும் ஹச்ஹெச்டி இருக்குது, சிலேயும் ஹச்ஹெச்டி இருக்குது. ஸோ 3ஐயும் கூட எடுங்க. உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒன்றா எடுத்து 3லையுமே இருக்கான்னு பாருங்கள். ஏல இருக்கிறது, பியில் இருக்குது, சியில் இருக்குது. இப்போ ஏல இருக்கக்கூடிய ஹச்டிஹெச், பிலையும் இருக்குது ஹச்டிஹெச், சியில் இல்லை, விட்டுறலாம். ஏல டிஹெச்ஹெச் இருக்குது, சியில் டிஹெச்ஹெச் இருக்கா? இந்த இருக்குது டிஹெச்ஹெச். இங்கேயும் சிலையும் இருக்குது, பிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது. ஸோ அப்போ டிஹெச்ஹெச். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி தான் வருது. ஒன்றும் தப்பு கிடையாது. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றப்ப 3. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றது ப்ராபபிலிட்டிக்கு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? 3/8. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 இது 7ஐயும் இந்த ஃபார்முலாவில் போடுவோமா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே இங்கே நான் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து இங்கே வந்து 1 to 2 தான் இருக்குது, நான் 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை 2ன்னு மாற்றிக்கோங்க. அப்படின்றப்ப இங்கே 2/8ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ண எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதலை, டைரெக்டாகவே ஃபார்முலாவில் டேட்டாவை போட போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ வந்துச்சு? 3/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளவு? 7/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 3/8. அடுத்தது மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ 3/8 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 2/8 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ 2/8. அடுத்தது ப்ளஸ்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 2/8. ஸோ இதை ஃபுல்லாக நான் சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 காமனாக இருந்தால் நான் கட் பண்ணிக்கிறேன். -2/8 + 2/8 இங்கேயே 0 வந்துடும். +3/8 -3/8 இது 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இருக்கிறத மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் 8ன்றப்ப 8, நியூமரேட்டர் ப்ளஸ்ன்றப்ப 3 + 7 10. ஸோ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடியது இது மட்டும்தான். ஸோ -2/8. ஸோ டினாமினேட்டர் 8 தான். 10 - 2 8. 8/8 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதை பாராட்டி உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு கடகடன் செய்யணும். ஒரே சைடில் எல்லாமே இருக்கிற பட்சத்துக்கு வேகமாக செய்யலாம். திருப்பி திருப்பி பக்கத்தில் திருப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் எழுதும்போது ஃப்ரெஷ்ஷாக பேஜில் ஆரம்பிங்க. அப்போ தான் சைடில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்.